வணக்கம் மாணவர்களே, அனைவரும் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறீர்களா? இன்று ஆசிரியரின் தலைப்பு நீலாம் வாசிப்பு திட்டம், அதாவது நாடி இல்மு அமலான் மம்பாச்ச என்று மலாய் மொழியில் கூறுவார்கள். நீலாம் என்றால் என்ன? ஆம் மாணவர்களே, நம் பள்ளியில் இந்த நீலாம் திட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த நீலாம் திட்டம் 1999ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாணவர்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவிக்கவே நீலாம் திட்டம் அறிமுகம் கண்டது. இந்த நீலாம் திட்டம் மாணவர்கள் பள்ளியில் மட்டுமல்லாது தனது அன்றாட வாழ்விலும் வாசிப்பை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தில்தான் உருவாக்கப்பட்டது. மாணவர்கள் வாசிப்பதனால் ஏற்படும் நன்மைகளை உணர்ந்து வாசிக்கும் நடவடிக்கைகளில் எப்பொழுதும் ஈடுபட வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். மாணவர்கள் கற்பனை கதை, கற்பனையற்ற கதை, சஞ்சிகைகள், வார மாத இதழ்கள் போன்றவைகளை எப்பொழுதும் வாசிக்க வேண்டும். மாணவர்கள் வாசித்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? மாணவர்கள் வாசித்த தகவல்களை கொண்டு ஏதாகினும் நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். உதாரணமாக கதை எழுதுதல், கதை கூறுதல், பாடுதல், கவிதை எழுதுதல், நடித்து காட்டுதல், ஓவியம் வரைதல் மற்றும் முக்கிய கருத்துக்களை எழுதுதல் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். அவற்றை செய்த பிறகு ஆசிரியரிடம் கொடுத்து அவர்கள் சரிபார்க்கலாம். மேலும் வகுப்பில் மாணவர்கள் முன் நின்று படைத்தும் காட்டலாம். மாணவர்கள் ஏன் வாசிக்க வேண்டும்? இந்த நீலாம் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? வாருங்கள் பார்க்கலாம் மாணவர்களே. மாணவர்கள் அதிகமாக வாசிப்பதனால் சரளமாக வாசிக்க முடியும். தங்களின் பொது அறிவு வளரும். புதிய சொற்களை அறிந்து கொள்ளலாம். பல புதிய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். தன்னம்பிக்கையும் பெறலாம். இவை மாணவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காக கண்டிப்பாக அமையும். இந்த நீலாம் திட்டம் மாணவர்கள் பள்ளியில் மட்டுமல்லாது தனது அன்றாட வாழ்விலும் வாசிப்பை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற முக்கிய நோக்கத்தில்தான் உருவாக்கப்பட்டது. மாணவர்கள் வாசிப்பதனால் ஏற்படும் நன்மைகளை உணர்ந்து வாசிக்கும் நடவடிக்கைகளில் எப்பொழுதும் ஈடுபட வேண்டும். அவர்கள் எப்பொழுதும் ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே இதன் முதன்மை நோக்கமாகும். இது போன்ற பல நன்மைகள் கொண்ட வாசிப்பு பழக்கத்தை அனைவரும் தனது அன்றாட வாழ்வில் வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.